எண்ணிக்கை அதுல குறிப்பிடப்படல. ஒரு உதாரணமாக ஒரு எண்ணிக்கையில ஓதிக்கிட்டு வருவாங்க. எத்தனையோ மக்கள் அப்படி ஓதிட்டு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி ஓதும் பொழுது ஒரு நாள் ஒரு 500ங்கும் பொழுது உதாரணமாக 499 ஓதுனாங்க. ஒன்னு விடுபட்டு போச்சு. கவுண்டிங்ல ஒன்னு வித்தியாசம் ஆயிடுச்சு. எண்ணிக்கையில விடுபடுறது தானே. அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம 500 ஓதி இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஒன்னு விடுபட்டு போயிடுச்சு. 499 தான் ஓதி இருக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன செய்யறாங்க, நேரா வந்து அந்த ஷேഖை பார்த்து சொல்றாங்க, அந்த பெரியவங்களை பார்த்து, கர்ரிபி இலைக்க ஃபாக்க உரீது அன் உகப்பிலஹா. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கர்ரிபி இலைக்க ஃபாக், கர்ரிபி இலைய ஃபாக் உரீது அன் உகப்பிலஹா. உங்களுடைய வாயை என் கிட்ட கொண்டு வாங்க, அதுல முத்தமிட நான் விரும்புகிறேன்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகத்துடைய முத்த மழைகள் நம் மீதும் நம்முடைய பிச்சலங்கள் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் பொழியுமாக. எவ்வளவு பெரிய பாக்கியம். வாயை கிட்ட கொண்டு வாங்க, ஸலவாத் ஓதக்கூடிய வாயை நான் முத்தமிட விரும்புகிறேன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஷேഖ் சொன்னாங்கன்னா, நாயகமே உங்களுடைய முத்தம் எனக்கு கிடைப்பது என்பது பெரிய பாக்கியம். ஆனால் இந்த நாற்றம் பிடித்த வாயில் வகையை மொழியக்கூடிய உங்கள் வாயால் முத்தமிடுவதா? அவங்க எவ்வளவு அதப பெண்றாங்க பாருங்க. நாம அடிச்சு பண்ணு ஓடி இருப்போம். அவங்க என்ன செய்யறாங்க, அதப பெண்றாங்க. நீங்க வகையை மொழியக்கூடிய வாய், பரிசுத்தமான மனம் வீசக்கூடிய வாய், இதை கொண்டு இந்த நாட்டம் பிடிச்ச வாயிலே அவங்களோட வாய் நாட்டம் பிடிச்சது இல்லை. அவ்வளவு அதபு பணிவோடு சொன்னாங்க. ஆனாலும் நாயகமே, உங்களுடைய முத்தத்தை இழப்பதற்கும் நான் விரும்பவில்லை. உங்க முத்தம் எனக்கு கிடைக்கணும், ஆனா வாயில வானா என் தலையில முத்தமிடுங்கன்னு தலையை கொடுக்கிறாங்க. தலையில முத்தமிட்டார்கள். 8 நாள் வரை அது மணந்து கொண்டிருந்தது என்று செய்திகளை பதிவாகி இருக்கிறது. அதெல்லாம் போகட்டும். கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி முத்தமிட்டு போகும்போது சொன்னாங்களாம், சரி முத்தம்லாம் வாங்கியாச்சு, இன்னைக்கு ஓதுனது 499 தான் ஓதி இருக்கிறீங்க, ஒன்னு விடுபட்டு போயிடுச்சு, நாளைக்கு அதை சேர்த்து ஓதுங்க. நாங்க கலாச்சை சொன்னாங்க. எத்தனை பேர்ட்ட தொழுகையே கலா இல்லைங்கிறான். இங்க ஸலவாத்தை என்ன செய்யறாங்க, கலாச்சை சொல்றாங்க, நாளைக்கு சேர்த்து ஓதுங்கன்னாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகத்தினுடைய தக்பீல் கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இந்த 2 பேரும் பெறுகிறார்கள். சித்திக் நாயகமும் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெறுகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். சொல்லிட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு சொல்லி நிறைவுபடுத்துகிறார்கள், வஹக்கி மன் நஃப்ஸ் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீதிஹி. அன்பார்ந்த என்னுடைய தோழர்களே, இந்த 2 பேரை பார்த்து, என் ஆத்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லவ் அன்னல் பிஹார அஸ்பஹத் மிதாதன் வல் அஷ்ஜார அக்லாமன் வ அஹ்ல ஸமாவாத்தி வல் அர்தி கிதாபன் அவ் குத்தாபன் லஅஜஸு அன் ஃபத்லிக்குமா. கடலை மையாக ஆக்கி, மரங்களை பேனாவாக ஆக்கி, உலகத்தார்களை வானில் இருப்பவர்களையும் பேப்பராக ஆக்கி, அல்லது உலகத்தார்களும் வானில் இருப்பவர்களும் சேர்ந்து எழுதினாலும் கூட லஅஜஸு உங்கள் 2 பேருடைய சிறப்பை எழுதி முடிக்க முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சர்டிபிகேட் வழங்குறாங்க, சான்றிதழ். உங்க 2 பேருடைய சிறப்பையும் யாரும் எழுதி முடிக்க முடியாது. எனவே அந்த 2 பெருமக்களும் இந்த சமுதாயத்தினுடைய கண்கள். யாரை கொண்டும் யாரையும் வேறுபடுத்தி பார்த்துவிடக் கூடாது. குறிப்பாக அருமையானவர்களே, சொல்லப்பட்ட செய்திகளினுடைய மொத்த நதீஜா கண்மணியா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்கள் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அந்த பெருமக்கள் அத்தனை பேரையும் நாங்கள் நேசிப்பது எங்கள் மீது தார்மீக கடமை என்பதை இந்த செய்திகளுக்கு மேலாகவும் சொல்லி நான் உங்களுக்கு விளங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகள் நிறைய இருக்கிறது. சொல்லப்பட்ட செய்திகளிலிருந்து சில குறிப்புகளை மாத்திரமே நாம் சொல்லி இருக்கிறோம். சுயமாக எதுவும் சொல்வதில்லை. பெருமக்களாகிய நாதாக்கள், அறிஞர்கள், ஷேகுமார்கள் இவர்களெல்லாம் எழுதி வைத்த செய்தியை நான் உங்களிடத்தில் வாசிக்கிறேன், அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை. எனவே இத்தகைய செய்திகளை நாங்கள் புரிந்ததற்கு பிறகும், விளங்கியதற்கு பிறகும், அறிந்ததற்கு பிறகும் அஹ்லுல் பைத்துகளினுடைய விஷயத்தில், சாலிஹீன்களினுடைய விஷயத்தில், அபூபக்கர் சித்திக் நாயகத்தை நம்ம சேர்த்து சொன்னதுனால சாலிஹீன்கிற செய்தி வந்துருச்சு. ஆனால் சாலிஹீன்களை பற்றி சொல்வதற்கான ஒரு தகவலை நான் குறிப்பை எடுத்து வைத்திருக்கிறேன். அது ஒரு நீண்ட பட்டியலாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை இன்னொரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக அந்த சாலிஹீன்களையும் குறிப்பாக அஹ்லுல் பைத்துகளையும் நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அதுவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் விருப்பமாக இருக்கிறது. அதுவே அவன் திருத்தூதர்
நமது உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமாக அமைந்திருக்கிறது என கூறிக்கொண்டு, அப்படி நாம் கண்ணியப்படுத்துவோமாக. கண்ணியப்படுத்துவதின் வாயிலாக அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவானாக, எங்கள் மக்களை கண்ணியப்படுத்துவானாக, எங்களை சார்ந்தவர்களை கண்ணியப்படுத்துவானாக. அருமையான இந்த மஜ்லிஸ் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திய இஹ்வான்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. இதற்காக யாரெல்லாம் மாய்ந்தார்களோ, இதற்காக யாரெல்லாம் துணை நின்றார்களோ, எந்த வகையில் உதவி புரிந்தார்களோ அத்துணை பேருக்கும், இந்த நிர்வாகிகளுக்கும், பள்ளியின் நிர்வாகிகளுக்கும், இந்த மக்களுக்கும் அல்லாஹ் மேல் அருளை பொழிவானாக. நமது கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்குவானாக. நமது குமர்களை கரை சேர்ப்பானாக. சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய அகீதாவில் நாமும் நம்முடைய வாழையடி வாழையான பிச்சளங்களும் உறுதியாக நின்று வாழ்வதற்கும், அதிலேயே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை மொழிந்து மரணிப்பதற்கும், தூய தரீக்கத்திலே, இது போன்ற தரீக்கத்திலே கதிரியா, ஷாதுலியா, நக்ஷபந்தியா எந்த தரீக்காவில் நாம் இருக்கிறோமோ அந்த தரீக்காவிலேயே உறுதியாக இருந்த அந்த ஷேகுமார்கள் காட்டி அந்த வழியிலே நடப்பதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எல்லாவற்றுக்கு மேலாக இந்த மஜ்லிஸை அங்கீகரிப்பானாக. அதற்கு மேலாக கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியில் சுவனலோகத்திலே நாமும் நம்மை சார்ந்தவர்களும் அமர்ந்திருந்து அவனுடைய லிக்காவை, ரப்புடைய லிக்காவை பார்க்கும் மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.